அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல். வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். ஓகே, லைவ் மீட்டிங்கில் ரோஹன் ஜோஹர்ஸ் உங்களுக்கு என்ன டவுட் கேளுங்கப்பா. டவுட் இருக்கவங்க கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ரோஹனுக்கு டவுட் இல்லையா? ஹாய் சார். ஆ சொல்லுங்க. தீபன் சொல்லுங்க. நாகதீபன் சொல்லுங்கப்பா, என்ன டவுட்? நாகதீபனுக்கு டவுட் எதுவும் இல்லையா? இந்துசா சொல்லுங்க, உங்க டவுட் என்ன? குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க. சார் 6/18 ஓப்பனுக்கு காலேஜ் வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில்? 6/18 என்ன கம்யூனிட்டி ஓப்பனா? ஓப்பன் ஆல் இந்தியா கோட்டால போடணும். ஆல் இண்டியா கோட்டால ஸ்டேட் கோட்டால ரெண்டுலேயுமே வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆல் இண்டியா கோட்டால உங்களுக்கு நீலகிரிஸ் அந்த மாதிரி கிடைக்கும். ஓகே சார். சார் இன்னொரு டவுட் சொல்லுங்க. சார். ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட்டோட தான். ஓபிசியா ஸோ பிசி? அந்த ஓபிசி ஓபிசி பிசி தமிழ்நாடு. சர்டிஃபிகேட்டும் இருக்கு. ஓபிசி சர்டிஃபிகேட் தமிழ்நாட்டில் தான் ரெஜிஸ்டர் பண்ணுது. பிசி சர்டிஃபிகேட் அதுவும் தமிழ்நாடுக்குள்ள பிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓகே, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கு யூ ஆர் எலிஜிபிள். சார் ஸோ அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் ஆல் இந்தியாலையும் நம்ம ஓபிசின்னு கொடுக்கலாமா? ஆல் இண்டியாவுக்கு யூ ஆர் ஓபிசி, தமிழ்நாடுக்கு யூ ஆர் பிசி. பிசி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஓபிசி. ஓகே சார். நாட் சேம். ஓகே, தேங்க்யூ சார். பிசி டிஃப்ரெண்ட். ஹலோ சார். சொல்லுங்க மேம், சொல்லுங்க. ஹலோ சார். ஹலோ சார். சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். ஹலோ சார். சொல்லுங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம். சார் என் பொண்ணோட சர்டிஃபிகேட்ல அட்ரஸ் மிஸ்டேக் இருக்குங்க சார். எதுல அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமாங்க சார்? எதுல அட்ரஸ் மிஸ்டேக் மேடம்? பர்த் சர்டிஃபிகேட்லங்க சார். பர்த் பர்த் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்லங்க சார். அட்ரஸ் மேம், பர்த் சர்டிஃபிகேட் இஸ் எங்க பிறந்தாங்க அப்படிங்கிற ப்ரூஃப் தான். அதாவது எந்த அதாவது தமிழ்நாடா அதர் தென் தமிழ்நாடா அப்படிங்கிறது தானே ஒழிய எல்லா சர்டிஃபிகேட்லையும் ஒரே அட்ரஸ் இருக்கணுங்கிற ஓகே சார். அவசியம் கிடையாது. தமிழ்நாடுன்னு இருந்தா நோ இஷ்யூ. ஓகே சார். தேங்க்யூ. ஓகேங்க சார். ஹலோ தேங்க்யூ. சார். சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க மேடம். சார் சார், இப்போ என் இந்த டேட்டா சாய்ஸ் ஃபில்லிங் அதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க, இல்ல தனி வீடியோவா போடுங்க சார். இன்னைக்கு நான் சாய்ஸ் ஈவினிங் அப்லோட் பண்ணேன். சாய்ஸ் ஃபில்லிங் அதெல்லாம் கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும் கண்டிப்பா. சார். இப்போ என் பையன் வந்து பாண்டிச்சேரியில பிறந்தான், ஆனா வளர்ந்தது படிச்சதெல்லாம் தமிழ்நாடு தான். அது வந்து பிரச்சனை வராதுல்ல தமிழ்நாடு கோட்டால? நீங்க தமிழ்நாடு கோட்டாவுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்நாட்டுல இருக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்தாச்சு சார், எடுத்தாச்சு. அது உங்களுடைய கைட்லைன்ஸ் பார்த்து தான் எடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சார். ஹலோ சார். சொல்லுங்க மேடம். சார் பர்த் சர்டிபிகேட்லங்க சார். பர்த் சர்டிஃபிகேட்ல சார் தமிழ்ல நேம் டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் இருந்தா ப்ராப்ளம்ங்களாங்க சார்? இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு அப்ளை பண்ணிருக்கோம் சார், இன்னும் கிடைக்கலைங்க சார். தமிழ்ல இருந்தாலும் ஓகே தான். ஓகேங்க சார். தமிழ்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஹலோ சார். ஹலோ சார். சொல்லுங்க. ஆம்ரின் சொல்லுங்க. சார் நான் இப்போ காலேஜ்ல ஜாயின் பண்ணி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் சார். என்ன காலேஜ்ல ஜாயின் பண்ண? என்ன கோர்ஸ்? பிஎஸ்ஜில ஜாயின் பண்ணி பயோகெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ணி ஓகே. நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் சார். இப்போ எனக்கு டிசி வந்து காலேஜ் டிசி தான் சார் இருக்கு. என்ன சார் பண்றது இப்போ? இதுல ப்ராப்ளம் எதுவுமே கிடையாதுப்பா. உங்களுக்கு வந்து டிசிங்கிறது லாஸ்ட் ஸ்டடீடு இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் டிசி வாங்கணுமே தவிர 12th ஸ்டாண்டர்ட் படிச்ச ஸ்கூல்ல டிசி இருக்கணுங்கிறது கம்பல்சரி கிடையவே கிடையாது. நான் ஏன் கோர்ஸ் ஓகே சார். அப்படின்னா எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க திருப்பி எம்பிபிஎஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்க பயோகெமிஸ்ட்ரி தான் ஓகே அப்படின்னால டிஸ்கண்டினியூட் அப்படின்னு போட்டு வாங்கின டிசியை வச்சு அல்ல கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே கூட ஒரு டிகிரி முடிச்சவங்க ஓகே சார். டிசி வந்து எனி லாஸ்ட் ஸ்டடீடு இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வாங்கின டிசியை நீங்க சப்மிட் பண்ணி அட்மிஷன் வாங்கலாம். சார் லாஸ்ட் ஸ்டடிட் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து போனஃபைட் ஏதாவது வேணுமா இல்ல ஸ்கூல் போனஃபைடே ஓகேவா சார்? ஸ்கூல் போனஃபைட் மட்டும்தான்ப்பா கேட்குறாங்க. லாஸ்ட் ஸ்டடீட் போனஃபைட்லாம் கேட்கலையேப்பா. கேட்காததெல்லாம் நீங்க ஒரி பண்ணாதீங்க.
6th to ஓகே சார் 12th, அதாவது 6th to 12th ஸ்கூல்ல படிச்சதுக்கு ஸ்டடி சர்டிஃபிகேட், அதுவும் கவுன்சிலிங்க்கு தேவைப்படாது. அட்மிஷன் அப்ப ஓகே காலேஜ்ல சார் கேட்பாங்க, ஸ்கூல்ல தான் படிச்சீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க. ஓகே சார் அண்ட் ஓகே சார் விச் இயர் டு விச் இயர் நீங்க படிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவ்வளவுதான். அதர் தன் தட் உங்களுக்கு ஓகே எதுவும் தேவைப்படாது. ஓகே ஹலோ சார் சார். தேங்க்யூ சார் போனஃபைட் தேவையில்லை. சார் சொல்லுங்க. ஓகே தேங்க்யூ சார் ஓகேப்பா, ஓகே. சொல்லுங்க. சார், என்னோட ஆதார்ல வந்து என்னோட சின்ன வயசு போட்டோ இருக்கு. சோ நான் அதை சேஞ்ச் பண்ணணுமா இல்ல அப்படியே இருந்தா ஓகேவா சார்? அதை வச்சு நீங்க எக்ஸாமே முடிச்சிட்டீங்களே. ஆமாவா சோ இல்லையா? சேஞ்ச் பண்ண தேவையில்லையா சார்? இல்லப்பா, நான் என்ன கேட்கிறேன், நீட் எக்ஸாமே யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் வித் தட் ஆதார் கார்டு, கரெக்ட் ஆர் நாட்? எஸ் சார். கவுன்சிலிங்க்கு யூ கேன் ப்ரொடியூஸ் பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, எனி அதர் ஐடி ப்ரூஃப் ஆல்சோ யூ கேன் ப்ரொடியூஸ். ஓகே சார். சோ சேஞ்ச் பண்ண தேவையில்லை. தட் இஸ் யுவர் விஷ். சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க, பண்ணாட்டி நோ இஷ்யூ. இதுக்கும் அட்மிஷனுக்கும் ப்ராப்ளம் வராது. வேற ப்ரூஃப் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அட்மிஷனுக்குன்னு சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்டால் தேவையில்லைன்னு சொல்வேன். தேவையா தேவையில்லையாங்கிறது யூ ஷுட் டிசைட். யூ ஹேவ் இனஃப் டைம். வை யூ ஆர் கீப்பிங் ஓல்டு ஃபோட்டோ எவ்ரி 5 years 6 yearsக்கு அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் பேசிக் காமன் திங். 5 years ஒன்ஸ் குழந்தை, இப்போ என் பையனுக்கு நான் வந்து பிறந்தப்ப ஆதார் கார்டு எடுத்ததுக்கப்புறம் 5 வயசுக்கு அப்புறம் ஃபோட்டோ அப்டேட் பண்ணோம். சார் குட் ஈவினிங் சார். ஓகே சார். அப்டேட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதனால பாத்துக்குங்க. ஸ்வேதா சொல்லுங்க, என்ன டவுட்? சார், another டவுட் சார். சொல்லுங்க, அந்த டவுட் என்ன? சார், ரவுண்ட் 2க்கும் புதுசா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணுமா இல்ல ரவுண்ட் 1 பண்ண சாய்ஸ் ஃபில்லிங்னா ரவுண்ட் 2 கண்டினியூ ஆகுமா? ரவுண்ட் 2 புதுசா, ரவுண்ட் 1 சேமா? ரவுண்ட் 2 புதுசு. ரவுண்ட் 1 சார். புதுசு புதுசு தான். தான் சார். அப்ப புதுசா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் கண்ணு. லாகின் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஓகே சார். ஏன்னா தேங்க்யூ சார். பிகாஸ் போத் ஆர் டிஃப்ரெண்ட் இல்லையா? ரவுண்ட் 1 இஸ் டிஃப்ரெண்ட், ரவுண்ட் 2 இஸ் டிஃப்ரெண்ட். ரவுண்ட் 2ல உங்களுக்கு சேஞ்ச் வேணும், இப்போ சீட்டு கிடைச்சவங்க கூட ரவுண்ட் 2ல சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லி தானே அவங்க வந்து திருப்பியும் ஓபன் பண்றாங்க. எஸ் சார். அதை சேஞ்ச் பண்ணணும்னா திருப்பியும் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் இல்லையா? எஸ் சார். ஓகே சார். அதனால நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். சரி. நெக்ஸ்ட் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஹலோ வணக்கம் சார். சார். ஹலோ சார், மிருனாள். மிருனாளினி சொல்லுங்க. சார் 571 மார்க் வருது சார் எனக்கு எம்பிசி. தர்மபுரி கிடைக்குமா? அப்படி கிடைக்கலன்னா வந்து திருப்பூர் இல்லைன்னா நாமக்கல்ல பெட்டரான ப்ரிஃபரன்ஸ் எது சார்? நான் சேலம் சார், எங்க ஊரு. உங்க ஊரு சேலம். ஆமா சார். சேலத்துல தர்மபுரி கிடைக்குமா சார் 571க்கு? தர்மபுரி கிடைக்குமா? கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எம்பிசி 571க்கு சான்சஸ் இருக்கு. பேசுறவங்களை தவிர மத்தவங்க வந்து மைக்க மியூட் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் அவங்களுக்கு சொல்ற டவுட் புரியுங்க. அதான், அதாவதுப்பா 571க்கு தர்மபுரி கிடைக்கும். அடுத்து என்ன டவுட்? சார் திருப்பூர் இல்லைன்னா நாமக்கல்ல எது சார் பெட்டர் ஆப்ஷன்? தர்மபுரி கிடைச்சாலுமா? தர்மபுரி கிடைக்கலன்னா லாஸ்ட் இயர் 577 சார் தர்மபுரிக்கு, அதனால கேக்குறேன் சார். ஓகே, இப்ப திருப்பூரா நாமக்கல்லா, எது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அதுக்கு அடுத்த சாய்ஸ்ல கேக்குறேன் சார், இது ரெண்டுத்துல ஒண்ணு. ஓகே, திருப்பூர் எவ்வளவு முடிஞ்சிச்சு போன வருஷம்? 555 சார். அப்ப கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? சார் நாமக்கல் எவ்வளவு முடிஞ்சது? 548 சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க, திருப்பூர் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, நாமக்கல் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி முடிஞ்சிருக்கேன் மார்க். சார் இல்ல சார், அந்த பேஸ்ட் ஆன் த அது ஒரு மார்க் நான் சொல்றேன். பேஸ்ட் ஆன் க்ளோசிங் மார்க் எது பெட்டர்னு உங்களுக்கு தோணுது? ஆனா அந்த 11 காலேஜஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான்றாங்கல்ல சார், அதுக்காக கேக்குறேன் சார். இல்லப்பா, பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் ஆனா திருப்பூர் தான் பெட்டர்னு தோணுது சார். அவ்வளவுதான். தட் இஸ் த கொஸ்டின் அண்ட் ஆன்சர். சரி, 11 காலேஜும் ஒரே மாதிரி தான் சொல்றவங்க 11 காலேஜும் போய் பார்த்து படிச்சிட்டு இருக்காங்களா? அது இல்ல சார். சரி, 11 காலேஜும் ஒரே மாதிரி தான் சொல்றவங்க கிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன். நீலகிரி டெம்பரேச்சரும் நாமக்கல் டெம்பரேச்சரும் ஒண்ணா? இல்ல சார். சேலத்துல இருந்து நாமக்கலும் சேலத்துல இருந்து திருப்பூரும் ஒரே தூரமா? இல்ல சார். கேட்பார் பேச்சு நம்ம கேட்க கூடாது ஃபர்ஸ்ட். ரெண்டாவதுப்பா, நீங்க இந்த இடத்துல வைஸ் டெசிஷன் எடுக்கணும். மார்க் ஒன் சைடு இருக்கு, அதை நீங்க ஒரு கிரைட்டீரியாவை வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து நீங்க வந்து வீட்டுக்கு பக்கத்துல போகணும்னு அதாவது முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு வரதுக்கு பக்கமா பார்க்கணுமா இல்ல கொஞ்சம் தொலைவில் போறதுக்கு ஓகேயா அப்படிங்கிறத ஒரு கிரைட்டீரியாவும் வச்சுக்கிட்டு நீங்க டெசிஷன் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. அதர் தன் தட் 11 நியூ மெடிக்கல் காலேஜ் மட்டும் இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் டீச்சிங், கோச்சிங், கைடன்ஸ், பேஷன்ஸ் ஃப்ளோ, இதை வச்சு பார்க்கும்போது எல்லா காலேஜும் ஒண்ணுதான், கவர்மெண்ட் காலேஜ்.
ஓகே, அப்ப கவர்மெண்ட் ஓகே காலேஜ். சார். பட் தி திங் இஸ், அப்போ அந்த கோச்சிங் கைடன்ஸை நீங்க விட்டுருங்க. அதர் தன் தட் உங்க வீட்ல இருந்து எவ்வளவு தொலைவில் அந்த காலேஜ் இருக்கு, உங்களுக்கு வந்து அந்த காலேஜ்ல என்ன கட் ஆஃப் மார்க்ல முடிஞ்சிருக்குன்னு தெளிவா நீங்க பார்த்து நோட் பண்ணி வெரி குட் வச்சிருக்கீங்க. அதை வச்சு ஸோ இந்த மாதிரி அதர் கிரைட்டீரியாவை பாருங்க. ஓகே, அப்ப நாமக்கலே பெட்டர் ஆப்ஷனா சார்? பக்கத்துலயே நாமக்கல் இருக்கு. பெட்டர் ஆப்ஷன்னா இப்ப நீங்க வந்து வீட்டுக்கு பக்கமா பார்க்கணும்னு நினைச்சா பெட்டர் ஆப்ஷன் நாமக்கல். ஓகே சார். கொஞ்சம் வணக்கம் சார். சிட்டியா இருக்கணும், நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கணும்னா திருப்பூர் பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர் பக்கம், திருப்பூர் நாமக்கலை விட நல்ல டெவலப்டு சிட்டி. அப்படி பார்த்தா அது உங்களுக்கு என்ன வேணும். அதர் தன் தட் எம்பிபிஎஸ் படிக்கிறது, எம்பிபிஎஸ்க்கு பேஷண்ட் ஃப்ளோ, எம்பிபிஎஸ் சம்பந்தமா படிப்பு சம்பந்தமானதுன்னா எல்லாம் ஒண்ணுதான். உங்களுக்கு நீங்க பண்றீங்களா இல்ல கொஞ்சம் சிட்டியா வேணுமா அப்படிங்கறத பார்க்கணும். சரியா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார் ஒரு டவுட். குட் ஆஃப்டர்நூன் சார். சார் சார் 587 சார். 1 by 1 கேட்டா நல்லா இருக்குங்க. சொல்லுங்க லதா, சொல்லுங்க என்ன டவுட்டுங்க? சார் எங்க பொண்ணு 587 வாங்கியிருக்கா சார். பிசி கோட்டா சார், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். கிடைக்கும். நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்குங்க. நல்ல காலேஜா கிடைக்கும் சார். எல்லாமே நல்ல காலேஜுங்க. என்னங்க 18,000 ரூபாய்க்கு உங்களுக்கு சீட் தராங்க. ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில ஃபீஸ் எவ்வளவு தெரியுங்களா? வருஷத்துக்கு 30 லட்சம் டியூஷன் ஃபீஸ் மட்டும். அதுக்கு மேல ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் எல்லாம் இருக்குது. தயவு செய்து நல்ல காலேஜா கிடைக்குமான்னு கேட்கவே கேட்காதீங்க. அதுக்கு நம்ம வந்து 685 இருக்கணும். அதாவது எல்லா காலேஜும் நல்ல காலேஜ் தாங்க. நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதே ரொம்ப நல்ல விஷயம். எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் ஃபீஸ் வைஸ் நல்ல கல்லூரிகள். எல்லா காலேஜுமே 18,000 தான் பே பண்ண போறோம். நீங்க குழந்தைகிட்ட சொல்லி ஒரு பேப்பர் ஒர்க் பண்ணி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஆர்டர் ப்ரிப்பேர் பண்ணி 36 காலேஜும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. அப்புறம் நமக்கு என்ன காலேஜ் கிடைச்சாலும் அது சந்தோஷமா ஏத்துக்கலாம். அதான் கண்டிப்பா கிடைக்கும் சார். 100% கிடைக்கும். சரி சார். சொல்லுங்க சார், என்ன டவுட் சார்? சார் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க சார். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். அதாவது நீங்க முன்ன ஒரு போல் கண்டக்ட் பண்ணீங்க இல்லையா? ஆமா சார். அது மாதிரி இப்போ ஒன்று கண்டக்ட் பண்ணீங்கன்னா ஓரளவு இப்போ, ஏன்னா தமிழ்நாடு அளவில் உங்க சேனல் தான் ஃபேமஸ். நாங்க அதை வச்சு காலேஜ் எந்த காலேஜ் கிடைக்குன்றதை பிளான் பண்ணிக்கலாம். என்னுடைய தயவு செஞ்சு ரிக்வஸ்ட், நீங்க ஒரு போல் ஒன்று கண்டக்ட் பண்ணா நல்லா இருக்கும் டெலிகிராம் சேனல்ல. போல்ங்கிறது நீங்க என்ன சார் 700 அந்த மார்க் ரேஞ்ச் வச்சு கண்டக்ட் பண்ணுங்க சொல்றீங்களா? OMR வந்த பின்னாடி பாத்தீங்க. ஆமா, வந்த பின்னாடி பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓரளவு எங்களுக்கு காலேஜ் ப்ரிடிக்ட் பண்றது இன்னும் கொஞ்சம் சிரமமா இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களோட முன்ன பேசினேன். 650க்கு கீழ்பாக் கிடைக்கலாம்னு சொல்றீங்க. பட் இருந்தாலும் டவுட்டாவும் இருக்கு. மதுரையா அடுத்த ஆப்ஷன்? மதுரை ஓகே தானே சார்? மதுரையா கீழ்பாக்கான்ற மாதிரி ஒரு குழப்பமா இருக்கு. அது நீங்க எதனா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். மதுரை 100% கிடைக்கும். கீழ்பாக்குக்கு அடுத்து மதுரை வச்சுக்கோங்க ஆர்டர்ல. ஓகே. கீழ்பாக்கு இது, அதாவது எனக்கு இந்த ஒரு டவுட் தான் சார் இது. அதை நீங்க இந்த எக்ஸிட் போல் கண்டக்ட் பண்ணீங்கன்னா அதுல நம்ம எவ்வளவு 650க்கு மேல எவ்வளவு பேர் இருக்காங்க? நீங்க எனக்கு ஞாபகப்படுத்திருக்கீங்க. தேங்க்ஸ் அ லாட். இன்னைக்கு நம்ம அந்த போல் போட்டுடலாம் சார். 700க்கு மேல எவ்வளவு, 650க்கு மேல எவ்வளவு, அந்த இது போட்டுடலாம் சார். அப்புறம் ஸ்கோர் கார்டு வந்ததும் எகைன் நம்ம கண்டக்ட் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே மாறும், ஸ்லைட் சேஞ்ச். இப்ப நீங்க சொல்ற மாதிரி நம்ம கேட்டதுக்கும் இப்பைக்கும் நிறைய பேருக்கு 10 to 15 மார்க் குறையுதுங்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அது நான் போல் போட்டுறேங்க. அப்ப எல்லாரும் ஆன்சர் பண்ணுவாங்க. வந்து தமிழ்நாடுல ஒரு திருப்தி வந்துடும் சார். எவ்வளவு இருக்குன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோம், ரேங்க் என்னன்றது ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அதை போட்டுடலாம். பிளஸ் நமக்கு ஸ்கோர் கார்டு வந்ததுக்கு அப்புறம், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு தடவை வச்சிருவோம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ யுகேஷ். யுகேஷ்க்கு என்ன டவுட் சார்? வணக்கம் சார். சொல்லுங்க மேடம். சார் தம்பி வந்து 439 சார். ஓகே. எஸ்சி 7.5 சார். ஓகே மேடம். கோவை மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமாங்க சார் தம்பிக்கு? காலேஜ் கிடைக்குமான்னு கேட்கணும் நீங்க முதல்ல. ஓகேங்க சார். சாரி டு டெல், ரஃபா ரூடா பேசுறேன்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி நான் பேசல. முதல்ல நமக்கு கல்லூரி கிடைக்குமா, அல்லது பிரைவேட் காலேஜாவது கிடைக்குமா, அல்லது பிரைவேட் யூனிவர்சிட்டியாவது கிடைக்குமா? இதுல எங்க போனாலும் 7.5க்கு ஃபீஸ் கிடையாதுங்க. எல்லாம் ஒண்ணுதான். ஃபீஸை பொறுத்தவரை ஏதோ ஒரு காலேஜ் கிடைச்சிட்டா உங்களுக்கு லக்குன்னு நான் சொல்லுவேன். சரிங்க சார். ஏன் அப்படின்னா ஒன் இன்ஸ்டிடியூட் அந்த இன்ஸ்டிடியூட்ல
120 பேரு 7.5ல 500க்கு மேல வாங்கியிருக்காங்க. 500 பேர் அந்த இன்ஸ்டிடியூட்லயே 500 பேரு 7.5% ரிசர்வேஷன் மட்டும் 500 பேர் 400க்கு மேல வாங்கியிருக்காங்க. மொத்த சீட்டே 500 சில்லற தான், உங்களுக்கு தெரியும். 7.5 சீட்டு மொத்தமே 500 சில்லற தான். ஆனாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் அந்த 500 சீட்டு பிரியும் இல்லையா? 500 பேர்லயுமே எல்லாரும் ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இருக்க மாட்டாங்க. ஓசி இருப்பான், பிசி இருப்பான், பிசிஎம் இருப்பான், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு 7 பிரியும். அப்போ நமக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்குங்க, அவ்வளவுதான். பார்டர்ல இருக்கோம், கிடைக்கணும்னு வேண்டிக்குங்க. கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மகாலட்சுமி என்ன டவுட் சொல்லுங்க. வணக்கம் சார். 624 பிசி சார். சரி, மதுரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மதுரையில 250 சீட் இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சார் இன்னொரு டவுட், நான் நர்சிங் காலேஜ் போட்டிருக்கேன் கடலூர். அது இப்போ திரும்ப இது அதுல இருந்து இப்போ திரும்ப வெளியே வந்து அது என்ன ப்ராசஸ்ன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா. எனக்கு புரியல, நீங்க எவ்வளவு மார்க் நீட்ல வாங்கியிருக்கீங்க? சார் 624 சார், பிசி கேட்டகரி. சரி, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு டவுட் கேட்கிறேன். 624 பிசி கேட்டகரி எம்பிபிஎஸ் கிடைக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சார் கிடைக்கும் சார், நான் அது கேட்கல. நர்சிங் அட்மிஷன் போட்டுட்டேன் சார் ஆல்ரெடி. 1 இயர் போயிடுச்சு. ஓ, போன வருஷம் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? லாஸ்ட் இயர் சார். ஓகே 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 ஓகே, அது பிரச்சனை இல்லை. அது வந்து அது வந்து என்னன்னா, நீங்க வந்து ஒரு 1 lakh ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். ஹலோ, ஓகே சார். நீங்க எம்எம்சில நர்சிங் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டீங்களா? ஹலோ மேம், சார் இந்த டவுட்டை முடிச்சிடலாம் சார். கடலூர்னா கவர்மெண்ட் நர்சிங் காலேஜ் தானே அது? ஆமா, நீங்க வந்து 1 lakh ஃபைன் கட்டிட்டு நீங்க டிசி வாங்கிட்டு தாராளமா எம்பிபிஎஸ் அட்மிஷன் இந்த வருஷம் போட்டுக்கலாம். எந்த டவுட்டும் இல்லை. இந்த மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. நர்சிங் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சவங்க, அவங்களுக்கு எம்பிபிஎஸ் நீட்ல கிடைச்சி அவங்க என்ன இதே தான், உங்களோட கண்டிஷன் என்னவோ அதே தான். நான் கூட இப்போ ஃப்ரெஷ்ஷா அட்மிஷன் போட்டீங்கன்னு நினைச்சேன். இல்ல, அப்ப நீங்க வந்து 1 இயர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே கூட ஆல்ரெடி ஒரு பெண் குழந்தைங்க அவங்க எம்எம்சி கேம்பஸ்ல இருக்க நர்சிங் காலேஜ்ல, கவர்மெண்ட் நர்சிங் காலேஜ்ல தான் சேர்ந்திருந்தாங்க. 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிருந்தாங்க. நீட்ல இனஃப் மார்க் வரவும் அவங்க போய் அட்மிஷன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க போயிட்டு அவங்களோட சீட்டை ரிசைன் பண்ணிட்டு அதுக்கு 1 lakh ஃபைன் கட்ட சொன்னாங்க. 1 lakh ஃபைன் கட்டிட்டு கவர்மெண்ட் தான் 1 lakh ஃபைன் கட்டிட்டு அவங்க சர்டிபிகேட், டிஷ்யூ, டிஸ்கன்டினியூ டிசி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணி இப்ப ஃபர்ஸ்ட் இயர் முடிக்க போறாங்க. போன வருஷம் ஜாயின் பண்ணி. சார் எவ்வளவு நாள் ஆகும் சார் சர்டிபிகேட் நம்ம கைக்கு வர? உடனே ஃபைன் கட்டினா உடனே கொடுத்துருவாங்க. ஹலோ ஓகே தேங்க் யூ சார். திஸ் இஸ் 550 மார்க்ஸ்க்கு வந்து எம்டிசி ல வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? என்ன கம்யூனிட்டி, என்ன மார்க்பா? 550 சார் எம்டிசி. we need to wait and see. கிடைக்க சான்ஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஓகேயா? இன்னைக்கு வணக்கம் சார். சார் வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். 483 சார் எம்பிசி. ஓகே சார். சார் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்காங்க சார்? சார் இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்எம்சி நியூ மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இனிமே பர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து 5 மெடிக்கல் காலேஜுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க இந்த வருஷத்துக்கு 2024-25. ஓகேங்க சார். அதுல கன்னியாகுமரியில நல்ல தகவலுங்க சார். கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜ் வந்து அருணை மெடிக்கல் காலேஜ். அருணை இல்ல சார், இப்ப புதுசா ஒண்ணு கன்னியாகுமரி பேர்லயே வரும் சார் மெடிக்கல் காலேஜ். கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ்னே ஒண்ணு வருதுங்க சார். அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50%, அதாவது 100 சீட்னா 50 சீட், மோஸ்ட்லி 150 சீட்டோட வரும். 75 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வரும். அந்த மாதிரி அட்லீஸ்ட் அந்த 5 காலேஜஸ்ல 3வது கல்லூரிகளா இருக்கும். அப்போ ஒரு 150 அந்த மாதிரி 150ல இருந்து 200 சீட்டு வரைக்குமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். எதுக்குன்னா செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டுக்கு. அந்த 3 கல்லூரி வந்து 210 சீட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எதுக்கு? கவர்மெண்ட் கோட்டாவுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் சார். வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சார் 501 எஸ்சி கிடைக்குமா? சார் 501 எஸ்சி கிடைக்குமா? சார் 501 எஸ்சி
கிடைக்க சான்சஸ் இருக்குங்க சார். இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம கிடைக்காது சொல்ல முடியாது, கிடைக்க சான்சஸ் இருக்கு சார், இருக்கு, கிடைக்கும் சார். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேக்குறாங்க இல்லையா, அவங்க கேளுங்க, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டவுட் என்னங்க சார்? சார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல எம்பிசி 1 இயர்னு இருக்கு சார். டிசில வந்து ஓபிசி வன்னியகுல சத்திரியர்னு இருக்கு. அது எதனா ப்ராப்ளம் வருமா சார்? ஒண்ணுதானா அப்படிங்கறத செக் பண்ணுங்க சார். இல்ல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபைனல் ஆயிடும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தாசில்தார் இஷ்யூ பண்றதுனால நான் என்ன கேக்குறேன், நீங்க எழுதி கொடுக்கறத பேஸ் பண்ணி தான் ஸ்கூல்ல டிசி கொடுப்பாங்க. ஸ்கூல்ல கொடுக்கறது தான் டிசியை ஒழிய அது அத்தாரிட்டி வந்து அங்க ஹெச்எம் அப்புறம் அதை எழுதி கொடுக்குறாங்க அவங்க. அது எப்படி மாறுனுச்சுங்க சார்? உங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு தானே அவங்க எழுதி இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல இருக்காததை எதுவுமே அவங்க எழுதி இருக்க கூடாது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் உங்க குழந்தையோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு. ஆமாங்க சார். சின்ன வயசுல வாங்கும்போது வன்னியகுல சத்திரியர் 1 இயர்னு வந்தது சார். அதாவது வன்னியகுல சத்திரியர்ல 1 இயர் வரும். அதை வச்சு அவங்க கொடுத்துறாங்க. ஓபிசி வன்னியகுல சத்திரியர்னு போட்டு கொடுத்துறாங்க. இப்போ நம்ம புதுசா போட்டோவோட வாங்கும்போது 1 இயர் மட்டும் தான் வருது. அதனால தான் சார். ஆனா நம்ம இது எம்பிசி லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா வன்னியகுல சத்திரிய போட்டு இன்க்ளூடிங் 1 இயர் கவுண்டர் எல்லாம் சேர்த்து வந்துரும். பிரச்சனையே இல்ல சார். சார் அது ஜிஓலயே இருக்கு, அதனாலதான் அவங்க காமிக்கிறாங்க. ஜிஓல இருக்குன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்ல, அது இஷ்யூ ஆகாது. ஜிஓல வன்னியகுல சத்திரிய இன்க்ளூடிங் 1 இயர் கவுண்டர் எல்லாம் போட்டுவாங்க. பிரச்சனை இல்ல, பிரச்சனை இல்லைங்க சார். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எஸ் சார். எங்க அப்பாவோட டிசி சர்டிபிகேட் வேலிட் இல்ல. ஹலோ ஹலோ வணக்கம் சார். ஆதார் என்னோட பொண்ணோட வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஆதார் கார்டுல என் பொண்ணோட ஆதார் கார்டுல வந்து சார் அட்ரஸ்ல வந்து டோர் நம்பர் மட்டும் மாறி இருக்கு சார். அதாவது என் பேரண்டோட மேடம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் query. ஆதார் கார்டு இஸ் ஐடி ப்ரூஃப், நாட் அட்ரஸ் ப்ரூஃப். அதனால பிரச்சனை இல்ல சார். அட்ரஸ் ப்ரூஃப்ல டோர் நம்பர் சார், பேரண்டோட அதுதான் டோர் நம்பர் ஒன்னு இருக்கு சார். ஐடி ப்ரூஃப்ல எதுக்கு அட்ரஸ் பார்க்க போறாங்க? ஆதார் இஸ் ஐடி. ஐடினா இந்த குழந்தை இவங்க தான் தெரிஞ்சுக்கிற ஒரு ஐடி ப்ரூஃப். ஓகே சார். அந்த அட்ரஸ் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அந்த அட்ரஸ் நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா 4 நாள்ல அப்டேட் ஆயிடும். இல்ல சார், எப்படின்னா ஆதார் கார்டு அங்க போய் சென்டர்ல கேட்டோம் சார். அவங்க வந்து பொண்ணுக்கு எங்களோட ஆதார் நம்பர் வச்சு, அதாவது என்னோட இது வீட்டு எங்க பேரண்டோடது 3467/15 வருது சார். ஆனா பொண்ணோடது வந்து 15/3467 வருது சார். மாறி வருது. நாங்க போய் ஆதார் இதுலயும் சென்டர்லயும் கேட்டோம் சார். ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்க, பேரண்ட் இதை வச்சு மாத்த முடியாது, பொண்ணுக்கு தனியா உங்களுக்கு வந்து ஏதாவது ஐடி ப்ரூஃப் இருக்கான்னு கேக்குறாங்க. பேங்க் இது அது மாதிரி எதுவும் இல்ல சார். எல்லாத்துலயுமே வந்து அதே சேம் தான் வந்துட்டு இருக்கு. ஆதார்ல ஃபர்ஸ்ட் இருந்ததுனால அது அப்படியே வந்துட்டு இருக்கு. டோர் நம்பர் மட்டும் மாறி இருக்கு. அதாவது 15/3467. ரேஷன் கார்டு இருக்குங்களா உங்ககிட்ட? ரேஷன் கார்டுல வந்து அதுல அட்ரஸே இல்ல சார். ஒன்லி அந்த தெரு மட்டும் ஸ்ட்ரீட் தான் சார் வருது. ஓகே சார் 530 செல்ஃப் ஃபைனான்ஸ் அது ஒன்றும் இஷ்யூ ஆகாது, நீங்க worry பண்ணாதீங்க. ஆதார் கார்டுல அட்ரஸ் வந்து செக் பண்ண மாட்டாங்க. உங்க நேம் அது மட்டும் தான் பார்ப்பாங்க. அது ப்ராப்ளம் வராது. கார்த்திகா சொல்லுங்க என்ன? ஓகே சார். ஆல் இந்தியா கோட். ஹலோ சார். ஹலோ சார், திஸ் இஸ் மகேஷ். மகேஷ் சொல்லுங்க சார். எங்க அப்பாவோட இப்போ நாங்க சப்போஸ் நாங்க ஃபில் பண்றோம் சார் அந்த கவுன்சிலிங். அதுல எங்க அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் நான் போடல. அப்போ ஏதோ பிரச்சனை வருமா சார்? நான் பிசி. அப்பாவது போடலன்னா அம்மாவது போடுவீங்களா? இல்ல சார், எங்க அம்மாக்கு இல்ல, எங்க அப்பாக்கு மட்டும். மத்தவங்க மியூட் பண்ணிக்கங்க சார். கண்ணு தம்பி மகேஷ், ஒன் ஆஃப் த பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணும்பா. சரியா? அவங்க ஃபியூச்சர்ல போய் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாதா சார்? ஃபியூச்சர்ல போய் சேஞ்ச் பண்றீங்கன்னா ஃபியூச்சர்னா எதிர்காலத்துலயா? லைக் இப்ப வந்து நான் சப்போஸ் பிசி போட்டேன், ஒரு சர்டிபிகேட் எங்க அப்பாது பழைய சர்டிபிகேட் அது நான் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து அது வேலிட் இல்லைன்னா அவங்க ஓசிக்கு ஸ்விட்ச் பண்ணிடுவாங்களா? கண்ணு இல்ல கண்ணு, நான் என்ன கேக்குறேன்னா தம்பி, இப்போ உங்ககிட்ட மகேஷ் அப்படிங்கிற பேர், உங்க பேர்ல இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல என்ன கம்யூனிட்டி இருக்கு? பிசி தானே இருக்கு. பிசி இருக்கு சார். பிசி இருக்கு. அப்ப யூ ஆர் பிசி ஸ்டூடெண்ட். ஓகே, இதுல எந்த டவுட்டும் இல்ல, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ உங்களுக்கு பிசி சர்டிபிகேட் கொடுக்குறாங்க ஒரு கம்யூனிட்டி போட்டுனா, கண்டிப்பா பேஸ்ட் ஆன் யுவர் ஃபாதர் சர்டிபிகேட் ஆர் மதர் சர்டிபிகேட் தான் அதை கொடுத்துருப்பாங்களே.
தாசில்தார் ஆபீஸ்ல. ஆமா சார். அப்ப அப்பாவதோ இல்ல அம்மாவதோ யார்து பேஸ் பண்ணி வாங்குனீங்களோ அதை வச்சு அப்ளை பண்ணலாமே நம்ம. ஆனா எங்களுக்கு அக்கா பேஸ்டு தான் போட்டாங்க, அக்கா வச்சு. ஓகே. இது அப்பாவுக்கு வந்து ரொம்ப பழைய சர்டிபிகேட் இருக்கு, எப்படி அது அது அக்செப்ட் டைப் ஆகும். பண்ற மாதிரி. அது அது அக்செப்ட் ஆகுமா? அக்செப்ட் ஆகும், 100% அக்செப்ட் ஆகும். டோன்ட் வரி. ஓகே சார். இல்ல அவங்க அக்செப்ட் பண்ணலனா அவங்க ஓசிக்கு ஸ்விட்ச் பண்ணிடுவாங்களா? அக்செப்ட் ஆகும் கண்ணு. அக்செப்ட் பண்ணலனாலும் உங்களுக்கு சர்டன் டைம் கொடுத்து நீங்க இதை அப்டேட் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு எழுதி கொடுத்துருக்காங்கன்னாலுமே அது தாசில்தார் தான் இஷ்யூ பண்ணிருப்பாங்க. அது அக்செப்ட் ஆகும். நீங்களா எழுதி வச்சிருக்க மாட்டீங்க இல்லையா? ஆமா சார். அந்த காலத்துல ஒரு ஆபீசர் தான் எழுதி கொடுத்து சைன் போட்டு கொடுத்துருப்பாரு. ஆமா சார், இருக்கு சார். வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது எல்லாமே கவர்மெண்ட் ஆபீஸ்ல லெட்ஜர்ல ரிட்டனா இருக்கிறது கூட ப்ரூஃப் இருக்கும். ஓகே சார். அதனால சார் கோகிலா பேசுறேன் சார். கோகிலா சொல்லுங்க. ஹலோ சார், கோகிலா கோகிலா சார். சார் சார் என்னன்னா இப்ப அப்ளை பண்ணிட்டோம், 1 மந்த்க்கு மேல ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம கவுன்சிலிங் போகும்போது ஏதாவது பிரச்சனை வருமா? அதனால என்ன அப்ளை பண்ணிருக்கீங்க? பர்த் சர்டிஃபிகேட் சார். அதாவது பர்த் சர்டிஃபிகேட் வந்து இல்லாம இருந்தது. அப்புறம் இப்பதான் அவங்க போய் கொடுத்துருக்கோம், இது ஆர்டிஓ ஆபீஸ்ல என்கொயரி கொடுத்துருக்கோம். அவங்க அதுக்கு மேல என்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லி தாசில்தார் ஆபீஸ் அனுப்பி கோர்ட்ல கேஸ் போட்டு கோர்ட்ல வந்து பேப்பர்ல பிரசன்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சார். அதுக்கு வந்து இப்போ ஒரு 1.5 மாசம் கூட ஆயிடும், உங்களுக்கு அர்ஜென்ட்டா கிடைக்காது அப்படின்ட்டாங்க. இப்ப நம்ம அதனால ஏதாவது கவுன்சிலிங்ல பிரச்சனை வருமா சீட் எடுக்கிறதுல? இப்ப இதுக்கெல்லாம் ஃபைல் பண்ணதுக்கெல்லாம் எவிடன்ஸ் வச்சிருக்கீங்க தானே? இல்ல எதுவும் கொடுக்கல. அது நீங்க வாங்கியிருக்கணும்ல. நீங்க இது ஃபைல் பண்ணதுக்கு என்ன எவிடன்ஸ்? இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், அது 700 ரூபாய் கட்டினதுக்கு பில்லு கொடுப்பாங்க, அந்த பில்லு போதும். அந்த பில் இருக்குங்க சார். போதுமா இல்லையாங்கிறது எனக்குமே தெரியாது சார். இல்ல அதான் புரியுதுங்க சார். ஒரு பில் ஒண்ணு கொடுத்தாங்க, அதாவது அங்க இருக்கான்னு என்கொயரி பண்றதுக்கு ஒரு மனு எழுதி கொடுத்து நாங்க அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணோம். அந்த அது இருக்குங்க சார். வச்சிருக்கணுங்க சார். ஆக்சுவலி நீங்க கொடுத்தீங்க அவங்க கவுண்டர் கார்த்திகா எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க 1 by 1 கேளுங்க. அதாவது சார் நீங்க வந்து உங்களுக்கு ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கோங்க சார். நீங்க அப்ளை பண்ணதுக்கெல்லாம் அதை வச்சு நீங்க சொல்லிட்டு எங்களுக்கு டைம் கொடுங்க. ஒருவேளை கவுன்சிலிங் கால் ஃபார் ஆகி வந்துட்டா கூட அதுக்குள்ள கடவுள் அருளால உங்களுக்கு பர்த் சர்டிபிகேட் வந்துரும் நம்புவோம். நம்ம பர்த் சர்டிபிகேட் வந்து நோ இஷ்யூ. பிகாஸ் நீங்க லீகலா கரெக்டா கேக்குறீங்க, கொடுத்துருவாங்க. அதனால எந்த இஷ்யூவும் இல்லை. அது வரத்துக்கு வந்துடும் சீக்கிரம். அவன் ஒரு 10-15 நாள்னா 1 மாசம்னு சொல்லுவான். ஒருவேளை 1 மாசம் அதுக்குள்ள உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கூட நீங்க இந்த எவிடன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க தைரியமா இருக்கலாம். அதனால நீங்க ஒன்னும் வரி பண்ணாதீங்க. தேங்க்ஸ் சார். சார் அப்புறம் இன்னொரு சார், நீ உங்க இவ்வளவு பேத்துக்கு இவ்வளவு உதவி பண்றீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். எப்படி அது எங்களுக்கு சொல்றதுன்னு தெரியல. ஆனா நிறைய எங்களுக்காக இப்படி பொதுமக்களுக்காக இவ்வளவு மெனுக்கேடுறீங்க. உங்க வேலையை விட்டுட்டு உங்க சிரமம் பார்க்காம எங்களுக்காக இவ்வளவு பேசுறீங்க. இதுக்கு எப்படி நாங்க நன்றி சொல்லுவோம் அப்படிங்கறது தெரியல சார். நாங்க சேலம் மாவட்டம், நாங்க இளம்பிள்ளைங்க சார். போதும், உங்க வாழ்த்து போதும் சார். குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் வந்து நான் குழந்தைங்க கிட்ட சொல்வேன். நான் வந்து உங்களோட செகண்ட் பேரண்ட் குழந்தைங்க கிட்ட சொல்லுவேன். குழந்தைங்களோட பெற்றோர்கள் வந்து உங்களோட கூட பிறந்த ஒரு பிரதரா நினைச்சு நல்லா இரு சாமி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அது வந்து எனக்கு கோடி ரூபாய்க்கு மேல. அது போதுங்க. நீங்க அதுக்கு ஈக்குவல் ஆகாதுங்க. அந்த ஒரு வாழ்த்துக்காக தான் நான் இது செய்யறேன்னேங்க. அவங்க மனசார சார் ஃபேமிலியோட நல்லா இருக்கணும்னு சொன்னா போதும். இன்னொன்னு, இந்த காலத்துலயும் நமக்கு வந்து நல்லது செய்யறதுக்கு, சர்வீஸ் பண்றதுக்கு சர்வீஸ் மைண்டோட பீப்புள் இருக்காங்கிறதுக்கு நான் உதாரணமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதாங்க, வேற ஒண்ணும். உண்மையாலுமே சார் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு உதவி செய்யறீங்க. ஆனா அந்த வார்த்தையை எங்களுக்கு சொல்ல தெரியலங்க சார். எனக்கு நீங்க நினைச்சீங்கனால அது எனக்கு இங்க ரொம்ப சந்தோஷம் சார். சரிங்க சார். சார் நாங்க சேலம் மாவட்டம் இளம்பிள்ளைங்க சார். ஓகேங்க சார். சார் சேலம் மாவட்டம் பக்கம் வந்தா வாங்க சார், எங்க வீட்டுக்கு நாங்க போன் பண்றோம். போன் நம்பர் கொடுங்க சார். கண்டிப்பா வரேங்க சார். ஒரு நாளைக்கு வந்து சாப்பிடுவீங்களா? எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. கண்டிப்பா வந்து சாப்பிட்டுட்டு வருவேன் சார். கண்டிப்பா சார். எஸ் சார். சரிங்க சார். எனக்கு அந்த அன்பு புரியுது. கண்டிப்பா சரிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். கார்த்திகா சொல்லுங்க. கார்த்திகா ரொம்ப நேரமா லைன்ல இருக்காங்க. கார்த்திகா தயவு செய்து சொல்லுங்க. அடுத்து 1 by 1 பார்க்கலாம். கார்த்திகா சொல்லுங்க.
சார் 530 பிசி கேட்டகரி செல்ஃப் ஃபைனான்ஸ் கவர்மெண்ட் கோட்டா பாசிபிளா சார்? கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து 3 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வருது. ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் சீட்டுக்கு அப்புறம் பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் ஃபில் ஆகும்போது நிறைய பேர் வேண்டாம் 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 சொல்லிட்டு போவாங்க. அதனால கண்டிப்பா கிடைக்கும். ஓகேப்பா? சார் செகண்ட் ரவுண்ட் ரீ அலாட்மெண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹலோ செல்ஃப் ஃபைனான்ஸ் அது காலேஜ் நான் வந்து வீடியோல எப்படி சொல்றேன்ப்பா. நான் வீடியோல சொல்றேன். இன்னும் 10 மினிட்ஸ்ல சார் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மீட் MPC. நான் வீடியோல சொல்றேன். Hello, வெங்கட் sir. சொல்லுங்க. Sir, I'm ஹலோ Tilottama. சார் லாஸ்ட் இயர் ஆல் Hello. இந்தியா கோட்டா. ஹலோ இந்த எஸ்ன்னு போட்டு ஒரு பாக்ஸ் போட்டிருக்குல்ல, அவங்க சொல்லுங்கப்பா. ரொம்ப நேரமா லைன்ல இருக்கீங்க. எஸ் சார் நான் வெங்கடேஷ் பேசுறேன். வெங்கடேஷ் Sir, சொல்லுங்க. I'm Tilottama, sir. சார் திலோத்தமா சொல்லுங்க. நான் வெங்கடேஷ் திலோத்தமாக்கு பேசுறேன் அப்புறம் சார். வெங்கடேஷ் பேசலாம். திலோத்தமா சொல்லுங்க. சார் என்கிட்ட ஐபி குவாட்டா இருக்கு சார். ஓகே, வெரி குட். அப்ளை பண்ணிட்டீங்களா? ஆ நீட் ஸ்கோர் கார்டு வந்ததுன்னு அப்ளை பண்ணுமா இல்ல ஆல்ரெடி வாங்கிட்டீங்களா? எஸ் சார், ஐபி சர்டிஃபிகேட்டும் வாங்கியாச்சு. ஓகே, எப்போ வாங்குனீங்க? 510 ஓபிசி ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ஐபி சர்டிஃபிகேட் வந்துருச்சு சார், வார்டு சர்டிஃபிகேட். சரி, அதுல ஸ்கோர் கார்டுலாம் கேட்கலையா? நீட் அப்ளிகேஷன் நம்பர் ஸ்கோர் கார்டுலாம்? இல்ல சார், ஐபி வார்டு சர்டிஃபிகேட் ப்ரூஃப், அது இவங்க ஒரு ஐபி வார்டு அப்படின்றதுக்கான ப்ரூஃப் சர்டிஃபிகேட்ஸ் தான் சார். சரி, சொல்லுங்க. அது மெடிக்கல் ஆ காலேஜுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்லப்பா, அதுல வாங்கிட்டீங்களான்னு கேட்கறேன் நான். எஸ் சார், வாங்கியாச்சு. இல்லப்பா, நீங்க ஐபி வார்டு ஐடி கார்டு ஒன்று வரும், அது வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் எஸ் சார். எம்பிபிஎஸ்க்குன்னு சொல்லிட்டு அந்த இஎஸ்ஐசி வெப்சைட்ல ஃபார் நீட் எம்பிபிஎஸ் அட்மிஷன் ஆல் இண்டியா கோட்டா அட்மிஷன் சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். அதில் நீட் ஸ்கோர் கார்டு, நீட் அப்ளிகேஷன் நம்பர்லாம் போட்டு ஐபி வார்டு சர்டிஃபிகேட்னு ஒன்று இமெயிலுக்கு அனுப்புவோம். அது வந்துருச்சா? சார் ஸ்கோர் கார்டுல அவங்க கேட்கல சார், ஆனா ம், ஐபி வார்டு சர்டிஃபிகேட் மட்டும் எம்பிபிஎஸ்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெரி குட். ஓகே, சரி, இப்போ சொல்லுங்க என்ன. ஓகே, வாங்கிட்டீங்க, வெரி குட். ஸோ இப்போ நீங்க எஸ் ஐபி சார். வார்டு இதில் வந்துடுறீங்க ஆல் இண்டியா கோட்டால. சொல்லுங்க. எஸ் சார், 510 ஓபிசி சார். ம் சான்ஸ் இருக்கா சார் ஒரு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்க? சான்சஸ் இருக்குப்பா. நான் ஐபி வார்டுக்குன்னு கட் ஆஃப் மார்க் நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் போடுறேன்ப்பா. போன வருஷம் எவ்வளோ மார்க் வரைக்கும் வந்துச்சுன்னு 2 காலேஜுக்கு எடுத்துட்டேன். இந்த கோயம்புத்தூருக்கும் இஎஸ்ஐசி கேகே நகருக்கும். மற்ற ஸ்டேட்டுக்கும் சேர்த்து நீங்கள் போடுங்க, கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பட் கோயம்புத்தூர் இஎஸ்ஐ கேகே நகர் கொஞ்சம் டஃப் தான். பட் அதர் ஸ்டேட்டுக்கெல்லாம் சேர்த்து போடுங்க. ஓகேயா? எந்த ஸ்டேட்டில் கிடைச்சாலும் படிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாமே சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஆல் இண்டியா கோட்டால ஓகே சார், சென்னை பெட்டரா இருக்குமா சார்? 510க்கு கிடைக்குமா சார்? கொஞ்சம் டஃப்பா. ஐபி வார்டுக்கு டஃப் தான். ஓகே சார், தேங்க்யூ பட் சார். எங்க கிடைச்சாலும் நீங்க படிக்கிறது கிடைச்சதுன்னா போய் படிங்க. ஹலோ சார். ஆ சார் நான் சிவானி தேங்க்யூ. பேசுறேன் சார். சார், ஷஃபி சார், ஷஃபி சார் டாக்டர் வெங்கடேஷ் ஷஃபி. பேசுறேன் சார். வெங்கடேஷ் சிவானி சொல்லுங்க. ஹலோ வெங்கடேஷ்க்கு அப்புறம் மத்தவங்க பேசலாம். வெங்கடேஷ் சொல்லுங்க. சார் நான் வந்து எம்பிசி சார் 500 மார்க் வந்திருக்கு. ஓகேப்பா. கவர்மெண்ட் கிடைக்குமா இல்ல அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா ஏதாவது எதிர்பார்க்கலாமா சார்? அதாவது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் கிடைக்கும்ப்பா. கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓ ஆனா நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால பெட்டர் காலேஜே பார்க்கலாம். பட் கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்னா உங்களுக்கு நியூவா வரக்கூடிய காலேஜோ இல்லைன்னா 2-3 இயர்ஸ் 1 இயர் 1 to 2 செல்ஃப் இயர்ஸ் ஃபைனான்ஸுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். இருக்குப்பா. இருக்கு சரி, இருக்கு. சார் ரொம்ப தேங்க்யூ. சார் ரிஷா பானு. அபிநயா சார் நான் சிவானி பேசுறேன் இதோ சார். சரிதா சார் வணக்கம் சார். நேட்டிவிட்டி வணக்கம். சர்டிபிகேட். நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அவங்க வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. சொல்லுங்க. அந்த மரம்லாம் வருது. சொல்லுங்க. ஹலோ சார், சிவானி பேசுறேன் சார். சார் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் நாங்க லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தோம் சார். இந்த வருஷம் திருப்பி வாங்கணுமா சார்? நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டுக்கு வேலிடிட்டி கிடையாது, வாங்க தேவை இல்லை. போன வருஷம் வாங்கினதே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா கூட அதை பயன்படுத்திக்கலாம். புதுசா வாங்கணும்னு அவசியம் இல்லை. டோன்ட் வேஸ்ட் யுவர் மணி அண்ட் டைம். நீங்க தாராளமா ஓகே சார். இந்த சர்டிபிகேட்டை இந்த வருஷம் பயன்படுத்திக்கலாம். 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது கூட இப்ப பயன்படுத்திக்கலாம். அதுக்கு சார் வேலிடிட்டி ஓகே கிடையாது. சார். நான் எம்பிசி 552 மார்க் வருது சார். அதுக்கு கவர்மெண்ட் காலேஜ் பாசிபிளா சார்? அது வெயிட் பண்ணி பார்க்கணும்ப்பா. நீங்க கொஞ்சம் பார்டர் மார்க்கா இருக்கீங்க. ஓகே சார் சார். டாக்டர் ஷஃபி சார். சார் டாக்டர் ஐம் ஷஃபி. புவனேஷ். சொல்லுங்க. டாக்டர் ஷஃபி சொல்லுங்க. டாக்டர் ஷஃபி சொல்லுங்க. டாக்டர் ஷஃபி சார். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் 630 மார்க்ஸ் சார். எஸ் மேடம். சென்னையில கவர்மெண்ட் காலேஜ் எதிர்பார்க்கலாங்களா? இந்த வருஷம் கொஞ்சம் டஃப் மேடம். நீங்க பிசிஎம்ல வருவீங்க அப்படித்தானுங்களே? ஆமா பிசிஎம் சார். கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் காரணம் என்னன்னா மேடம், பிசிஎம்க்குனா சீட் உங்களுக்கே தெரியும் 3.5% தான். அதாவது 100 சீட்டுக்கு ஒரு 4 சீட்ஸ் தான் வரும். ஆனால் 7.5% ரிசர்வேஷன் அதில் போகும், 15%ல போகும்.
அப்போ உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் சென்னை அப்படிங்கும் போது பிசிஎம்க்கு குறைஞ்சி போயிடுது இல்லைங்களா? ஆமா சார். அப்போ சென்னையில ஓ உங்களுக்கு கொஞ்சம் பிசினா கவர்மெண்ட் நாங்க காலேஜ் ஓபிசி கிடைச்சிருது. கேட்டகரியில அப்ளை பண்ணலாமா சார்? ஓபிசியில தாராளமா நீங்க நான் கிரீமி லேயருக்கு அப்ளை பண்ணலாங்க மேடம். ஆனா அங்க வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால கிடைக்காத ஒரு கல்லூரி அங்க உங்களுக்கு கிடைக்க போறதில்ல. ஏன்னா அங்க காம்படிஷன் ஜாஸ்தி. ஏன்னா இங்க வந்து ஹலோ சார். இங்க பிசிஎம் தனியா இருக்கீங்க, பிசி தனியா இருக்கீங்க, ஆமா சார். எம்பிசி தனியா இருக்கீங்க. ஆமா சார். அப்ப ஓபிசி என்சிஎல்ல 3 ஒண்ணாயிடுது இல்லைங்களா? ஆமா சார். இங்க வந்து உங்களுக்கு இந்த 3 கோட்டாவோட ரிசர்வேஷன் பாத்தீங்கன்னா 50%. அங்க பாத்தீங்கன்னா 27% தான். அதுல இங்க வந்து 85%ல உங்களுக்கு 50% இந்த 3 கோட்டாவுக்கு வருது. அங்க 15%ல 27% உள்ள பிரிச்சு கொடுக்குறான். அப்ப அப்படிங்கும்போது ரொம்ப கம்மியான சீட் வந்துடும் மேடம் ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு. அப்ப இங்க அப்ப ரொம்ப கிடைக்கிற ரேர் சான்ஸ் தான். ரொம்ப பின்னாடி காலேஜ் போயிடும் உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டால போனீங்கன்னா. இங்க ஸ்டேட் கோட்டால கூட உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் காலேஜ் கிடைக்கும் அந்த மாதிரி. ஓ அப்ப ஸ்டேட் கோட்டால எதிர்பார்க்கறது பெட்டர் சார். அப்ப ஆல் இந்தியால கிடைச்சா கூட நம்ம விட்டுறணும் இல்லைங்களா சார்? விட்டுறணும்னு நான் சொல்லலைங்க மேடம். நீங்க ஆல் இந்தியா கோட்டால சீட் கிடைச்சி போனீங்கன்னா ஹியர் ஒன் அதர் ஸ்டூடெண்ட் வில் கெட் ஸ்டேட் கோட்டா சீட். அதுக்கு அடுத்த மார்க் அதுக்கு அடுத்த ரேங்க்ல இருக்கவங்க. பட் இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, இங்க வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு இங்க கீழ்பாக் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கேட்கும் போது உங்களுக்கு சந்தோஷமா ஹாப்பியா தான் இருக்கும். கீழ்பாக் கிடைக்குதுன்னு ஆமா சார். வச்சுக்கோங்களேன். ஆனா உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டால இந்த சேம் மார்க்குக்கு சேம் ரேங்க்குக்கு கீழ்பாக் கிடைக்காது. பிகாஸ் அங்க காம்படிஷன் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா இருக்கு. பிளஸ் ஓபிசியில 3 கம்யூனிட்டி கம்பைன்டா இருக்கு தமிழ்நாட்டுல. அதர் ஸ்டேட்லயும் இந்த மாதிரி சில கம்யூனிட்டி கம்பைன் பண்ணி அதர் பேக்வர்ட் காஸ்ட்னு வச்சிருக்கான். ஸோ அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் அந்த குட்டி கம்மியான சீட்ஸ்க்கு கம்பீட் பண்ணும்போது இங்க உங்களுக்கு கீழ்பாக் கிடைக்குதுன்னா ஆல் இந்தியா கோட்டால கீழ்பாக் கிடைக்காது. இன்னும் பின்னாடி போயிடும். மதுரை அந்த மாதிரி கூட போகலாம், இல்ல திருநெல்வேலி, இன்னும் நியூ மெடிக்கல் காலேஜ்ல கூட போய் நிக்கலாம். ஓ சார் ஓகே சார். எஸ் மேம். ஓகே சார். இப்போ ஆல் இந்தியா ஒரே டைம் தான் நடக்குமா சார்? நன் ஆஃப் யுவர் பிசினஸ்னு ஒருத்தவங்க பேர் வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு என்ன டவுட்பா? நன் ஆஃப் யுவர் பிசினஸ். வணக்கம் சார். நான் இங்க படிச்சது வளர்ந்ததெல்லாம் சென்னையில தான். ஓகே. ஆனா எனக்கு எங்க பேரண்ட் வந்து வேலை செய்யறதுன்னா கர்நாடகால பெங்களூர்ல இருக்காங்க. வேலை செய்யறது மட்டும் கர்நாடகாவா இல்ல அவங்க பூர்வீகமே கர்நாடகா தானா? பார்ன் அண்ட் brought up. born and brought up. அங்க எங்களுக்கு வந்து நேட்டிவிட்டியும் இருக்கு, இங்கேயும் ஆக்சுவலா அப்ளை பண்ணா கிடைக்கும். ஸோ நான் நீட் அப்ளிகேஷன் என்னன்னா தமிழ்நாட்டு அட்ரஸ்ல தான் வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ கேன் ஐ அப்ளை ஃபார் கர்நாடகா ஸ்டேட் கவுன்சிலிங் ஆல்சோ ஆர் ஷுட் ஐ அப்ளை ஒன்லி ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்? கம்யூனிட்டி சர்டிபிகேட் எங்க இருக்கு உங்களுக்கு? கர்நாடகாலே இருக்கு. நோ சி தமிழ்நாட்டுல இருக்க ஒரு கம்யூனிட்டி கேஸ்ட் வந்து கர்நாடகால இருக்காது. புரியுதாப்பா? தமிழ்நாட்டுல இருக்க ஒரு கேஸ்ட் கர்நாடகால இருக்காது, கர்நாடகால இருக்க ஒரு கேஸ்ட் தமிழ்நாட்டுல இருக்காது. ஸோ உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் எந்த ஸ்டேட்ல இருந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க? கர்நாடகா அது இருக்கு சார். அப்ப அதை வச்சுதான் நீட்டும் அப்ளை. அந்த ஸ்டேட் கோட்டாவுக்கு மட்டும்தான் நீங்க எலிஜிபிள். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது கம்யூனிட்டி சர்டிபிகேட் எந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்ளை பண்ணுவீங்க, வச்சு அப்ளை பண்ணுவீங்க? ஓகே சார். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சி இந்த இடத்துல ஸ்டேட் கோட்டா அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்ல இருந்து உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிருக்காங்க, எந்த ஸ்டேட்ல இருந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டிலயும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எனக்கு எலிஜிபிள்னு, பட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது ரேஷன் கார்டு கேட்பான். ரேஷன் கார்டு உங்களுக்கு எங்க இருக்கு? கர்நாடகாவா தமிழ்நாடா? கர்நாடகா தான் சார். கர்நாடகா ரேஷன் கார்டை வச்சா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில். பை ரெசிடென்ஸ்னு போட்டாலும் நீங்க தமிழ்நாடு ரேஷன் கார்டு இருந்தா மட்டும்தானே உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்நாட்டில் கொடுப்பான். இல்லைன்னா ஈவன் நீங்க வந்து எத்தனை வருஷம் இங்க இருந்தாலுமே ரேஷன் கார்டு இல்லாம எப்படி கொடுப்பாங்க? பர்த் சர்டிபிகேட் எனக்கு இங்க கர்நாடகால ஐ மீன் தமிழ்நாட்டுல இருக்கு சார். ஒரு பையன் ஓமன்ல பிறந்திருக்கான், அதாவது இந்தியாவே கிடையாது, ஓமன்ல பிறந்திருக்கான். பட் அவங்க அம்மா அப்பா பிலாங்ஸ் டு தமிழ்நாடு, அவங்க அம்மா அப்பாவுக்கு ரேஷன் கார்டு தமிழ்நாட்டுல இருக்கு. ஸோ தட் அவர் வந்து தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டாரு. ஸோ பிறக்கிறது எங்கங்கிறது இங்க விஷயமே கிடையாதுப்பா. நீங்க பர்த் சர்டிஃபிகேட் போது உங்களுக்கு இல்லப்பா, அது பிரச்சனை இல்லை. நீங்க நீங்க வந்து நீட் அப்ளிகேஷன்ல எந்த ஸ்டேட் மென்ஷன் பண்ணிருந்தாலும், அதாவது அங்க வந்து
ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி அப்படின்லாம் போட்டு வேற எந்த ஸ்டேட் வேணா மென்ஷன் பண்ணிருக்கலாம். ஃபாரின்ல நீட் எழுதினவங்களுக்கு அவுட் சைட் இந்தியா அப்படின்னு இருக்கும், அவங்களும் ஸ்டேட் கோட்டாவுக்கு எலிஜிபிள் தான் ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு. ஸோ தட் இஸ் நாட் அட் ஆல் அன் இஷ்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். சார் புவனேஷ் புவனேஷ் சொல்லுங்க. புவனேஷ்க்கு என்ன டவுட்பா? புவனேஷ்